சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். ஆசியாவின் தலைசிறந்த இயக்குநர்களில் ஒருவர், சத்யஜித் ரேவுக்கு சமமாக மதிக்கப்படுபவர். அவருடைய திரைப்படங்களுக்கென்றே உலகம் முழுவதும் ரசிகர்கள் காத்து கொண்டிருக்கும் வேளையில் தற்போது அவர் ஒரு இந்தியன் ஃபிலிமை இயக்கியிருக்கிறாரு. அந்த இயக்குனர் பிரசன்ன விதானகி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். பிரசன்ன விதானகி உலக சினிமாவில் மிக முக்கியமான ஒரு இயக்குனர். 1990களில் சிங்கள திரைப்படங்கள் மூலமாக அவர் அறிமுகமானவர். அவருடைய டெத் ஆஃப் ஃபுல் மூன் டே ஒரு உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துச்சு. அவருடைய இராமதியம்மா அநேகமாக உலகில் தலை சிறந்த விருதுகள் அனைத்தையுமே வென்றது என்று சொல்லலாம். இப்போ கேன், ஆஸ்கார் தவிர முக்கியமான பல விருதுகளை இராமதியம்மா ஆகஸ்ட் சன் அப்படின்ற திரைப்படத்தில் பண்ணார். அந்த மாதிரி அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு மைல்கல்லாகவே அமைஞ்சிருக்கு. அவர் ஒரு மனிதநேயம் மிக்கவரும் கூட, ஒரு தலை சிறந்த பண்பாளர். அவர் இப்போ ஒரு இந்தியன் சினிமா இயக்குனது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அது ஒரு மல்டி லாங்குவேஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் பேரடைஸ் இப்போ தியேட்டரில் வெளியாகி ஓடிக்கொண்டு இருக்கிறது. கேரளாவில் நிறைய தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு மலையாள திரைப்படமாகவே கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். தெரியல, இது சிங்களா, இங்கிலீஷ், மலையாளம் எல்லாமே கலந்துருக்கு. கொஞ்சம் தமிழும் கலந்துருக்கு. ஆனால் ஒரு கதையுடைய முக்கியமான ஓட்டம் யார் மூலமாக நடக்குதுன்னா, ஒரு இந்தியன் கப்புள் அவங்களுடைய 5வது திருமணத்தை கொண்டாடுறதுக்காக அவங்க இலங்கையில் போகிறாங்க. இலங்கையில் என்னென்னா, இந்த ராமாயணா ட்ரையல் அப்படின்னு இந்த ராமாயண டூர் இங்கே சொல்கிறாங்க, பொன்னியின் செல்வன் டூர், அந்த மாதிரி ஒரு விடுமுறைக்காக போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற லோக்கல் கைடு அந்த ராமாயணா ட்ரையல் அப்படின்னு சொல்லி அந்த ராவணன் சீதையை கடத்திட்டு வந்த இடம் அப்படின்லாம் சொல்லி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் கைடு சுற்றி அங்கே நடக்குது. அந்த கதை எங்கே அவர் அமைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலகட்டத்தில் அவர் அமைக்கிறாரு அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் நம்ம சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்தது. தட் இஸ், அந்த நாடே கொந்தளிச்சு போய் வீதிகளில் இருந்த நேரங்களில் ஒரு இந்தியன் கப்புள் ஒரு ரிமோட்டான இடத்துல ஒரு விடுமுறையில் மாட்டிக்கிறாங்க. அவர்கள் சுற்றி நடக்கிற சம்பவம் தான். ஸோ இதில் மிக தலை சிறந்த கலைஞர்கள் நடிச்சிருக்கிறாங்க. தர்ஷனா ராஜேந்திரன், ரோஷன் மேத்யூஸ், ஃபெர்னாண்டஸ், மகேந்திரா பெரேரா, இந்த மாதிரி ஒரு நல்ல கலைஞர்கள். சிங்களீஸில் 2 மிக முக்கியமான கலைஞர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா தர்ஷனா ராஜேந்திரன் அபாரமான ஒரு நடிப்பு. ஸோ பிரசன்ன விதானகி படங்களில் உள்ள ஒரு உயிர்ப்பு என்னென்னா, அவர் கான்டெம்பரரி பொலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறவர். அவர் படங்களில் ஒரு ஆழமான அரசியல் கருத்துக்கள் முன்வைப்பவர். அதே போல் ஒரு திரைமொழியும் ஒரு பொய்ட்டிக்கான ஒரு நரேஷனை கொண்டு வந்துடுவார். அவர் படங்கள் ரொம்ப அருமையான ஒரு பேஸ், அவர் வைக்கிற பேஸ் தான் விறுவிறுப்பு. நமக்கு எப்படின்னா, லைஃப்பில் ஒரு படகுல உட்கார்ந்துட்டு அமைதி அப்படியே நம்ம ரோ பண்ணிட்டு போனால் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரியான ஒரு ஜென்டில் பேஸ், ஒரு மிதமான ஒரு வேகத்தை அவர் ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வருவார். அதில் என்னென்னா, எமோஷ்னல் கனெக்ட் ஆடியன்ஸுக்கு உருவாக்கிடுவார்.
அதுதான் பிரசன்ன விதானகியோடைய இது. அதே மாதிரி அவரோட படங்களில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களும் மிக சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களை வந்து பங்கீடு இருக்கும். இதுலேயும் எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி வந்து ராஜீவ் ரவி பண்ணியிருக்கிறாரு. இதில் வந்து சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. தட் இஸ் அந்த ஸ்ரீலங்காவில் வந்து அந்த டூரிஸ்ட் வந்து அவங்க போகிற அந்த பிளேசஸ் வந்து அதுக்கு மூடு அவர் செட் பண்ண விதம், அந்த கிளைமேட்டிக் ஃபீலை வந்து நமக்கு உணர வச்சிடுறாரு. அப்படியே ஒரு மிஸ்டியான ஒரு கிளைமேட்டு, அதே மாதிரி அந்த மிஸ்டிக் ஃபீலிங் கொண்டு வந்துடுறாரு. கேமராவுடைய ஒரு கோணம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு தனி ட்ராவலர். இவங்க 2 பேர் கதாபாத்திரங்களும் ட்ராவலர்ஸ், கேமராவும் ஒரு ட்ராவலராகவே அதில் வந்து கொண்டு வந்திருக்காரு. எஸ்பெஷலி ரிக்கிங் வந்து எக்ஸலண்ட் இந்த படத்தில். காருக்குள்ளேயே கேமராவை ரிக் பண்ணி அதை வந்து ஒரு ஏறத்தாழ வந்து ஒரு 240 டிகிரிஸ் ரொட்டேஷனை வந்து இதில் வந்து உருவாக்கி விஷுவலாக கதை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி படத்தில் கேரக்டர்ஸோடைய மனப்போராட்டங்கள், அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அட்டகாசமாக கொண்டு போகிறாரு பிரசன்ன விதானகி. பேரடைஸில் வந்து என்னென்னா நம்ம வந்து அந்த அந்த ட்ராவலர்ஸ் கூடயே வந்து நம்ம அப்படியே அவங்களோட லைஃபு, அதே மாதிரி அந்த இதில் வந்து மான் வந்து கொண்டு வந்திருப்பார். இந்த ராமாயண ரெஃபரன்சஸும் இதில் வந்து அவர் வந்து கொண்டு வர்றார் மெயினாக. அதை வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாகவும் கொண்டு வர்றாரு. இதில் சிம்பாலிசமாகவும் மான் வந்து இதில் கொண்டு வர்றாரு. அது வந்து தர்ஷனா ராஜேந்திரன் கேரக்டரோடுக்கும் உளவியல் ரீதியாகவும் அதை வந்து கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் வந்து என்னென்னா ஒரு விசித்திரமான ஒரு சம்பவத்தோடு தான் துவங்குது. அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து நிறைஞ்சிருக்கிற நேரத்தில் அவங்க வந்து தங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டூரிஸ்டில் வந்து ஹீரோக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு தொழில் ரீதியாகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய செய்தியும் வருது. அதை வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு எதிர்காலத்தை வந்து அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு இரவில் வந்து அவங்களுடைய யாரோ திடீர்னு உள்ளே நுழைஞ்சு அவங்களுடைய ஃபோனும் லேப்டாப்பும் திருட்டு போகுது. ஸோ இந்த ஃபோன் லேப்டாப் வந்து தொழில் ரீதியாகவும் பர்சனல் ரீதியாகவும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதுறதுனால ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் லோக்கல் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஏற்க வந்து ஆரம்பத்தில் வந்து அதுக்கு ஒரு தயக்கம் இருக்க, இல்லை நான் வந்து ஒரு டூரிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு இந்தியன் ஹை கமிஷனர் லெவலில் நான் போய் இதை வந்து எஸ்கலேட் பண்ணிடுவேன் போது அந்த காவல் அதிகாரி வந்து அவருடைய பணியை ஆரம்பிக்கிறார். இது வந்து யார் திருடி இருப்பாங்க அப்படின்னு இந்த கதை வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவாக போகுது. அந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கதையுள்ள பல பரிமாணங்களை வந்து அவர் வந்து கொண்டு வர்றார். இவங்க 2 கப்புள் உள்ள இருக்கிற அந்த எமோஷனல் கான்ஃப்ளிக்ட், அதே மாதிரி ஒரு நாடு வந்து எப்படி பற்றி எரியுது, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து தமிழர்கள் வாழ்கிற ஒரு பகுதி அவங்களுடைய கமெண்ட்ஸு, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப கேர் பண்ணுற ஒரு 2 பெஸ்ட் சோல்ஸ் அவங்க கூடயே. தட் இஸ் என்னென்னா ஒரு டூரிஸ்ட்டு வந்து எப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க டூரிஸ்ட்டு, வெளிநாட்டு டூரிஸ்ட்டுக்கு அப்படின்றதையும் அவர் வந்து மறைமுகமாக ரொம்ப அருமையாகவே சொல்கிறாரு. கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ஆழமான விசாரிப்புகளை நோக்கி போய் இறுதியில் ஒரு ஷாக்கிங் எண்டு வந்து கொடுக்குறாரு. பிரசன்ன விதானகி என்னென்னா அந்த ஷாக்கிங் எண்டை வந்து ட்ரமேட்டிக்காக கொடுக்காம, இப்போ மற்றவங்களாம் ட்ரமடைஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட அடடா ஏன் இப்படி நடந்தது, எதனால் இப்படி நடந்தது, இந்த மாதிரி ஒரு மாபெரும் தாக்கத்தை வந்து பிரசன்ன விதானகியை உருவாக்கி இருக்கிறாரு.
அவருடைய அனைத்து படங்களும் வெற்றி படங்களே தான். பிரசன்ன விதானை இயக்கிய அனைத்து படங்கள் வந்து கிரிட்டிக்கலாகவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வசூல் ரீதியாகவும் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் வந்து அவருடைய படங்கள் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கூட போட்டியிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்துருக்கிறார். உலகம் முழு ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் வட்டம் இருக்கிறது. பாரடைஸ் இப்போ வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து தமிழ்நாட்டிலே கேரளா நிறைய ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வெளியாகிருக்கு. பாரடைஸ் கண்டிப்பாக தவற விடக்கூடாத ஒரு அனுபவம், திரை அனுபவம்ன்றது உறுதியாக சொல்ல முடியும். இந்த படத்தை வந்து நியூட்டன் சினிமா அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. அதில் என்னுடைய நண்பர் விக்கி அவரும் கூட இதில் என்னுடைய லைன் ப்ரொடியூசராக இதில் வந்து பணியாற்றிருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த குழுவிற்கு நான் வந்து முதல்ல வந்து நன்றியை சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு நிச்சயமாக அவங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டியது சக கலைஞராக என்னுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன். பிரசன்ன விதானையே ஒரு உலக சினிமாவின் ஒரு ஜெம். பாரடைஸை நிச்சயம் தவற விடக்கூடாது. தியேட்டரில் மிக சிறந்த திரை அனுபவமாக இருப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.